கேமராவில் வராதிங்க. ரைட். ஓகே. என்ன இது இதுக்குமா இது மோட்ரு ஓகேவா? ஓகே. இது எப்படி லிஃப்ட் பண்ணும் சார்? இங்கே ஹேண்டில்ஸ் வச்சுருக்கு சார். அங்கே அது இப்போ அங்கே இப்போ அவைலபிளாக இல்லை சார். உங்கள் வீட்டில் ஸ்கூலில் இருக்குது சார். அது வச்சோம்னா அது இப்படி எல் ஷேப்பில் வெட்டி அது. சரிம்மா, குழந்தை இப்படி இருக்குதுன்னா போய் இப்படி கையை வச்சுல தூக்கணும். அது மாதிரி தான் சார் இப்படி இருக்கும் சார். அது பேர் என்ன? கிரிப்பரா? ஆமாம் சார். இட்ஸ் கால்ட் எண்ட் எஃபெக்டார். எஸ் சார். ரைட்டா? தலிக்க நீங்கள் ஒரு ஆள் மட்டும் பிடிச்சிட்டு யாரும் வராதிங்க. கேமரா இப்படி வந்துட்டு உள்ளே போய் என்ன செய்யணும், அந்த குழந்தைய இப்படி அந்த அந்த பையனோட மண்டை எடுத்துட்டோப்பா. அந்த நீ போய் அந்த பையனோட மண்டை எடுத்துட்டோம். இவ்வளோ சின்னதில் ஒரு குழந்தை விழுவுமா சார்? ஜஸ்ட் மாடல். ஜஸ்ட் மாடல் வீடு. தூக்கு கை எடுத்து. ரைட்டா? இப்போ எடு சொல்கிறேன். எடு. அதை ஒரு மணிகண்டன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் என்ன செய்வார், இப்போ குழந்தை இப்படி தூக்குறோம்னா இப்படி தூக்கும். இப்படி தூக்கணுமா? இப்படி தூக்குனா என்ன ஆகும்? மூச்சு அடைச்சிடும். இல்லை வரேன். இப்படி தூக்குனா மூச்சு அடைச்சிடும். இப்படி தூக்குனா இதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, தலை இப்படி பிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, இங்கே 2 ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்ல. ரைட்டா? அப்போ எப்படி இருக்கணும்? ஒரு எண்ட் எஃபெக்டார்னா இப்படி உள்ளே போய் மனுஷனோட கை வந்து யூனிவர்சல் எண்ட் எஃபெக்டார். மனுஷனோட கை அப்படின்னா என்ன, எல்லா பொருளையுமே முட்டையை பாரு, முட்டை இந்த ஃபோர்ஸில் பிடினா பிடிக்கும். இந்த பேனாவை இப்படி பிடினா பிடிக்கும். பார்த்திருக்கியா? அப்போ ஒரு குழந்தையோட தலையை எப்படி பிடிக்கணும்? இப்படி பிடிக்கக்கூடாது. மணிகண்டன் ஒருத்தரை கேள்விப்பட்டிருக்கியா? அறம் படத்தில் வருவார். அவருக்கே இந்த ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. அவர் தான் போர்வெலுக்கு உண்மையான ரெஸ்க்யூ கண்டுபிடிச்சவர். ரைட்டா? இப்படி குழந்தை உள்ளே இருக்குன்னா என்ன தெரியாது? குழந்தை இப்படி உள்ளே இருக்குன்னு வச்சுக்க, என்ன தெரியாது சொல்லு? பாடி தெரியாது. ஹெட்டு தெரியும். எல்லா நேரத்துலையும் அது பொசிஷனிங் கரெக்டாக இருக்காது. ஓகேவா? வெரி குட். எனிஹவ் வெரி குட். யூ ஹவ் ட்ரைட் யுவர் பெஸ்ட். வெரி குட். ஓகே. நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், அதை செய்ய மாட்டேன். இதில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே. குழந்தையோட கல் இப்படி பிடிக்கக்கூடாது. என்ன, அது போக லிஃப்ட் பண்ணும்போது அந்த வெயிட் இருக்குல்ல, அந்த வெயிட்டை கரெக்டாக லிஃப்ட் பண்ணணும். ஓகே. இந்த டபுள் சைட் டேப் இருக்கும் மேம் கிட்ட வாங்கிட்டோம். எடுத்துட்டோம். இதுலேயே வந்து ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா? என்னன்னு கேட்டிங்கன்னா, டபுள் சைட் டேப் எவ்வளோ வெயிட் தூக்கும் தெரியுமா? டபுள் சைட் டேப்பு 2.3 kg தூக்கும். ஆமாம். இதோட அட்ஹெசிவ், இது பேர் என்ன? அட்ஹெசிவ்னா என்ன? எனிதிங் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டிக்கிங். சரியா? எடுத்துரு. இது என்ன? இது எதுக்கு இந்த இது ஜாய்ஸ்டிக்? இதை அட்ஜஸ்ட் பண்ணி கீழே கொண்டு போக. இது எதுக்கு? அது ஹேண்டில்ஸ். அது கிரிப் இருக்குது. ரைட்டு. ஓகே. வெரி குட்மா, வெரி குட். சொல்கிறது வேறு செய்கிறது வேறுன்றதை காமிச்சிட்டிங்க. இது அப்படியே வந்து என்ன சொல்ல, உண்மையில்லை வாய் சொல்லில் வீரரெட்டின்றாங்கல்ல, இந்த மாதிரி வாய் பேசிட்டு இருக்கக்கூடாது, டக்குன்னு செயல் இறங்கிடும். ஓகே. இதையே வந்து ஏன் அனுப்பக்கூடாது? குழந்தையோட தலையில் இப்படி ஒட்டிட்டு தூக்க முடியுமா? சூப்பர் அட்கசிவ்னா வரப்போகுது நானோ டெக்னாலஜியில். அதனால் ஒன்றுன்னு கிடையாது, நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்படி ஒரு குழந்தைய ரெஸ்க்யூ பண்ணுறோம்னா இங்கிட்டினா வாட்டர் வரும், தண்ணி வரும். இது ஒழுங்காக இப்படி கீழே போகாது. அது உள்ளது புரியுதா? இப்படியே கீழே இறங்க முடியாது. தண்ணி இங்கிட்டு ஒரு சைட் போரில். வேறு என்ன இருக்குது? புழு, பூச்சி, பாம்பு, ஸ்டோன்ஸு, இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த முயற்சியை பாராட்டணும். இது மோட்டர் டிரைவர், இது ஆர்டினோ நானோ, சாரி இது வந்து அந்த ஜாய்ஸ்டிக். எதை செர்வோவை கண்ட்ரோல் பண்ணுறதா? நோ சார், மோட்டார்ஸ். ஓகே, வெரி குட். எனிஹவ், பட்